சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கண்ணங்குறிச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரிக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன மண் ரோடு போயிட்டு இருந்துச்சு. அங்க கொஞ்சம் இறக்கமா போற மாதிரி தான் இருந்துச்சு. 2 வீலர் கூட போக முடியல. கொஞ்சம் தூரத்திலேயே ரைட் சைடு ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை ஐயாவை பார்த்தோம். அவர் பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய முறையில உழவு ஓட்டிட்டு இருந்தாரு. உழவு ஓட்டுறது அப்படின்றது பயிரை விதைக்கிறதுக்கு முன்னாடி நிலத்தை ஆழமா உழுது மண்ணை பண்படுத்தக்கூடிய முக்கிய விவசாய செயல்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப அழகா அந்த வேலையை அவர் செஞ்சிட்டு இருந்தாரு. அதுவும் 2 நாட்டு மாடுகளை வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு. யாராவது பேசுவாங்களா அப்படின்ற நேரத்துல இவங்க ரேடியோல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவனே ரொம்ப ஒரு ஆசையோட எங்க கூட பேசினாரு. அது மட்டும் இல்லங்க, பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு வீடு, 4 வாழை மரம், அப்புறம் அந்த வாழை மரத்துல பழங்கள் இருந்துச்சு. அதையும் எங்களுக்கு பாசமா ஒரு 4 பழங்களையும் பறிச்சு கொடுத்தாரு. விவசாயிகளோட பாசத்தை சொல்லவாங்க வேணும். எங்களுக்குமே பாரம்பரிய முறையில உழவு ஓட்டுறது அப்படின்றது புதுசா தாங்க இருந்தது. இந்த காலத்துலயும் இப்படி எல்லாம் பண்றாங்களா அப்படின்றது ஆச்சரியமாவும் இருந்துச்சு. சரிங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா FM பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.